காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டடங்கள் காவல்துறையின் பாதுகாப்போடு அகற்றப்பட்டன. இதுகுறித்து நமது செய்தியாளர் விஜய் அளித்துள்ள கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். சமீபத்தில் பெய்த அடைமழையின் காரணமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் முழுவதுமாக வெள்ளம் தேங்கி எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இவற்றினால் பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டது. இவற்றுக்கு முக்கிய காரணம் நீர்நிலை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளே காரணம் என அதனைத் தொடர்ந்து அரசு பல ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறது. அவற்றின் ஒரு பகுதியாக தாம்பரத்தை அடுத்த படப்பையில் உள்ள ஆத்தனாஞ்சேரி பகுதியில் முழுவதுமாக ஏரி பகுதியில் நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த பல வணிக ரீதியான கட்டிடங்களை பொதுப்பணித்துறையினர் இன்று காவல்துறை உதவியோடு முழுவதுமாக அகற்றி வருகிறார்கள். அதாவது ஆத்தனாஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய சாலையோரம் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 1/2 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆக்கிரமிப்பு பகுதிகளை தான் இப்பொழுது பொதுப்பணித்துறை அகற்றி வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பகுதிகள் முழுவதும் கல்யாண மண்டபம் மற்றும் நர்சரி மற்றும் குடோன்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்களாக பல கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றின் காரணமாக இந்த பகுதிகளில் ஏறத்தாழ 30-40 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆக்கிரமிப்புகள் இருந்ததாகவும் இவை ஒரு காலத்தில் முழுவதுமாக ஏரி பகுதியாக இருந்ததாகவும் இந்த ஏரி பகுதிகளின் காரணமாக இந்த பகுதியில் ஏற்பட்ட நீர்நிலைகளில் இந்த பகுதியின் காரணமாக நீர் வடியாமல் முழுவதுமாக ஊர் பகுதிகளுக்கு சென்று வெள்ளம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணமான பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அரசு உத்தரவின் பேரில் பொதுப்பணித்துறையினர் இன்று காலை முதல் இதில் இருக்கக்கூடிய 1/2 கிலோமீட்டர் பகுதிக்கு முழுவதுமாக இந்த கட்டடங்களை அகற்றி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இதேபோல இந்த ஏரி நீர்நிலை பகுதியில் இருக்கக்கூடிய பல கட்டடங்களை தொடர்ந்து அகற்ற இருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் கீர்த்தி விஜய்.